கருணையா எம்மை நீரைத்து நீராழுகை செய்யும். ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து 40 நாமத்தினால் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் வாழ்வுதரும் உணவின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளுக்குரிய வேத வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 46 53 முடிய இறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். சேவகர் பிரதித்திரமாக, அந்த மனுஷன் பேசுகிறதை போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். அப்போது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளாவது பரிசேயலாவது யாதொருவராவது அவனை விசுவாசித்தது உண்டோ? வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கதோமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்லுவதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கணைக்குட்படுத்தலாகாம் என்று நம்முடைய நியாய பிரமாணம் சொல்லுகிறதா என்றார்கள். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பினதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டிற்கு போனார்கள். என் அன்பார்ந்த சகோதரர்களே, தேவனுடைய வார்த்தையினால் அனுப்பப்பட்டவர்கள் ஈர்க்கப்பட்டது போல இந்த நாளிலே மீண்டுமாய் கூட அனுப்பப்பட்ட ஆண்டவரே, இந்த வார்த்தையின் வழியாய் அநேக தொடப்பட்டு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வழியாய் வாழ்க்கை மாற்றப்பட்டு சுவாமி, இந்த கால வேளை நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டுள்ளாய் செபிக்கிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சியின் வழி ஆண்டவரே, வாழ்வுதரும் உணவுன்ற வார்த்தையின் வழி ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நீங்க வாழ வைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக குடும்பங்களிலே சுவாமி, அநேகர் வீடுகளை இழந்திருக்கிறார்கள் ஆண்டவரே, வேலைகளை இழந்திருக்கிறார்கள் சுவாமி. பொறாமை நிமித்தம், எரிச்சல் நிமித்தம் ஆண்டவரே, சூனியங்கள் மாந்திரங்கள் வைத்த ஆண்டவரே, இவர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அநேக பிள்ளைகளுடைய சொந்த நிலங்களில் ஆண்டவரே கோர்ட்டும் கேசுமாய் ஆண்டவரே கடந்து போய் வருகிறார்கள் அப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே போய் போய் மீண்டும் மீண்டுமாய் சோர்ந்து ஆண்டவரே தோல்வியுற்று வந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நியாயாதிபதியுடைய கண்கள்ல உம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்க ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, பணம் வைத்துக் கொண்டு இருக்கிறவர்கள் இன்னும் பணம் பணம் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய சின்ன சின்ன நிலங்கள், சின்ன சின்ன காரியத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே கேஸ் போட்டு கோர்ட்டும் வீடுமாய் ஆண்டவரே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. இன்று வாழ்வுதரும் உணவின் வழியாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். யாருக்கெல்லாம் 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் என்று சொல்லி கேசும் கோர்ட்டுமாய் போய் வருகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே நியாயாதிபதியாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயத்தை வழங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மனம் சோர்ந்து இருக்கிறார்கள் ஐயா, இதோ என் வாழ்க்கை முடிவதற்கு முன்பாக என் பிள்ளைகளுக்கு நான் என் தகப்பன் சம்பாதித்த பொருட்களை நான் வைத்து விட்டு போக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார்கள். ஆனாலும் கூட ஆண்டவர் அவர்களால் முடியவில்லை சுவாமி. ஆனால் நீர்த்தாமே நியாயாதிபதியுடைய கண்களை தயவு கிடைச்சு கோர்ட் கேஸ் எல்லாம் இந்த வருடத்துல ஆண்டவர் முற்றிலுமாய் ஆண்டவர் நீங்கி போய் ஆண்டவர் அவர்களுடைய பொருள் அவர்கள் கைக்கு கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. நீங்க அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. எல்லா மகிமையும் எடுத்துக்கொள்ளு, ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.